இன்னைக்கு என்னோட வே ஆஃப் ஸ்டைலில் குடமிளகா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 5 குடமிளகா, 2 தக்காளி, ஒரு வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு லைட்டாக வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக குடமிளகா சேர்த்துக்கோங்க. குடமிளகால விதை இல்லாத மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. விதையோடு இருந்ததுன்னா ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சமாக விதை இருக்கிற மாதிரி கூட பார்த்துக்கோங்க. விதை இல்லாமல் செய்கிறது தான் நல்லது. நல்லா வதக்கி சுருண்டு வந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். நல்லா ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான குடமிளகா சட்னி ரெடி. இந்த மாதிரி குடமிளகா சட்னி செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இட்லி, எக்ஸ்ட்ரா 2 தோசை உள்ளே போகும். வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.